ஹாய் வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்ன ஊர்ரா? பர்வதமலைக்கு போயிட்டுருக்கோம். யாரடா பார்க்க? சிவனை காண அப்பன் சிவனை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். மக்களும் போய்கிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. மேலே போயிட்டு அதோட வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே பாய், வாங்க எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண. ஹாய். இப்போ என்னென்னா நாங்கள் பாதி தூரம் ஏறிட்டோம், இன்னும் ரொம்ப தூரம் போனோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 அடி தான் தாண்டி இருப்போம். அதுக்கே மூச்சு முட்டுது. இன்னும் 4500 அடியை எப்படி கடக்க போகிறோம் தெரியலை. மேலே ஏறிட்டு நாங்கள் சொல்கிறோம் பாய். அங்கே வழி போறா அங்கே போய் இது குத்திச்சு அது குத்திச்சு காலை சிவனின் பயணங்கள் இனிதே தொடங்குகிறது. கிட்டத்தட்ட 2500 அடி கிட்ட வந்திருக்கோம். இப்போ சக்திகள் என்னென்னா இதயம் வெடித்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுற லெவலில் இருக்கார். இங்கே பாருங்கள், பேக்கு நான் தான் வச்சுருக்கேன், பையன் நான் தான் வச்சுருக்கேன். அவரை பாருங்கள், இப்படியே முழுக்கட்டையாக இருந்துக்கிட்டு நடக்க முடியாமல் மூச்சு திணறிக்கிட்டு இருக்காப்புல. அடுத்த வாரம் வர கல்யாணம், ரொம்ப கஷ்டம். அங்கே போகலாம். கல்யாணம் மிஸ்டர் சக்திவேலு கல்யாணம். பாருங்க, இங்கே ஒரு சிவசிவ ஆலயம். இதுதான் சிவசிவ ஆலயம், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் இந்த ஆலயம். நாங்களே இது வரைக்கும் வந்தது கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு என்ன வர விநாயகர் கோயில் இருக்கும். எடுத்து பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. இப்படி என்ன இந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. மிகவும் அமைதியான அற்புதமான நமது பர்வதமலை. மிஸ்டர் பட்டைராமன் பாருங்கள், திண்ணீர் அள்ளி எப்படி கொடூரமாக தின்றுக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். என்ன செய்யுது அடி மசாலா? என்ன சொல்லுது? உண்மை சொல்கிறா? எனக்கு ஒன்றும் செய்யலடா. மிஸ்டர் சக்தி சிவமே, எதிலும் சிவமே, அண்ணாமலை சிவமே, என்னில் சிவமே, உன்னில் சிவமே. நியர்பை வந்துட்டோம். இன்னும் 2000 அடி தான்.
ரொம்ப பெரிய நிலைமையா இருக்கு. என்னடா நல்ல வேலை கல் விழுகலை. யார் அவரா? கொண்டு வருவான்னு கேளு. அதுக்கு ஒரு அமௌண்ட் பேசுகிறா. சும்மா என்னத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கிறா. ஒரு கம்பை கூட எடுத்துக்கடா. இதில் வேற இந்த பேக்கை வேற சமைக்க மாட்டேன் அவன். என்ன பாருங்க, இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த கம்பி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணவங்க நிலைமையை வச்சு பாருங்களேன். இந்த கம்பி, இந்த கீழே இந்த பாதை, இந்த மலை மேலே எப்படி கோவில் கட்டினாங்க. கால் உதறுதா? உனக்கு எல்லாம் உதறும். இரு வரேன். ஓம் நமச்சிவாய. ஹாய். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, இந்த கம்பியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் போட்டுறதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம இதில் ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இல்லை. நாங்கள் ஏறி வந்த பாதையை பாருங்க. திருவண்ணாமலை எங்கே இருக்கோம்? திருவண்ணாமலையில் தான் நம்மளே இருக்கோம். அதை பார்த்தீங்களா கீழே எவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்து. ஆனால் எந்த கம்பியுமே கொஞ்சம் துருப்பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் பிடிச்சி ஏறி வரணும். கொஞ்சம் அப்படி இப்படி ஆபத்தாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஏறி வரணும். பாருங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பார்க்க போகிறோம். இவன் இல்லை, சிவனை. ஏறுவோம்மா மேலே? அந்த போகிறாங்கடா. இந்த பாதை கீழேயா? அப்படியே போய் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. கீழே வந்து மேலே சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே நடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கேப்பில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். வெயிட் அந்த கேப்பில் ஆணிகள்லாம் தரிசனம் முடிச்சுட்டு நடந்து போகிறாங்க. உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் முடிச்சுட்டு இது இங்கே இந்த இடத்துல மட்டும் இந்த கீழே ஆள் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல மட்டும் 2 பாதை இருக்குது. இங்கே ஒரு பாதையும் அந்த இங்கிட்டு ரைட் சைடு இந்த சைடு ஒரு பாதை. அது வந்து இறங்குறதுக்கும் இது ஏறுறதுக்கு உண்டான பாதை. ஏறுறதுக்கு உண்டான பாதையில் ஏறி போயிட்டுருக்கோம் மேலே. இந்த கீழே இருக்க அந்த ஏணி மாதிரி இருக்க அந்த பாத்தெல்லாம் ரயில் தண்டவாளத்துலேருந்து அப்படியே ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்க. எப்படி ஆனாலும் போட்ட மனுஷங்களாம் பாராட்டி தாங்க ஆகணும். ஃபுல்லாக தரையில் ஃபுல்லாக ஊண்டி பாறையில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. சூப்பர். சொல்லு. பாருங்கள், இதுதான் அந்த பாதை தான் நம்ம வந்து பஸ்ஸிலேருந்து இறங்கி நடந்து வந்த பாதை. இந்த பாதையிலேருந்து உள்ளே வந்திருக்கோம். இல்லை எப்படி வந்தோம்னா தெரியல. வச்சு அந்த டாப் வியூ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களாம் ஏறி வராங்க. அதான் கீழே அந்த கூட்டமாக பிளான் பண்ணுறாங்க ஏறுறதுக்கு. தம்பி ஏறி வராப்புல மேலே. வா பாருங்க, மிஸ்டர் சக்திவேல் எவ்வளோ பயங்கரமாக ஏறி வராப்புலான்னு. இல்லையா, சும்மா எடுத்துக்கிருக்கேன். பாருங்கள் பிரதர் இப்படி இப்போ நடந்து போகிறாப்புலான்னு. போட்டு விடுவான். பூரா தண்டவாளத்தை பூரா கழட்டிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஆமாம், கீழே பாருங்கள் தண்டவாளத்துக்கு பாருங்க.
Wow, what a beautiful places. அதான் கோவில். அங்கே போகணும் நம்ம. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துட்டோம். எஸ் தம்பி நெடுங்குளம் வந்தவாசி. அவன் எந்த ஊர்னே தெரியல. ஆமாம் தெய்வமணி தேனி. பர்வதமலை உச்சியில் கிட்ட நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட இன்னொரு 30. எவ்வளோ தூரம் தண்ணி தண்ணியாக இருக்கு, செழுமையாக இருக்கு. ஆமாம் தண்ணி வேற இருக்குன்றியான் தம்பி, ஏதோ செழுமையாக இருக்கான். பாருங்க பாருங்க தண்ணி தெரியுதா? ஆ இதாண்டா என்னதுடா? பியூட்டிஃபுல் பிளேசஸ். எங்கே இருக்கு சிவன் இந்த மலை? என்ன மலைடா இது? ஒன்றுமே தெரியலடா. கோவில். ம் சொல்லு. ஏடா பில்லர் போட்டு பில்டிங்கே கட்டியிருக்காங்க. வெறும் இந்த படிக்கட்டு இருந்தது பெருசாக பேசுகிறேன். கத்தாதடா. இல்லை சின்ன பயலே, பெரிய பயலே கத்தாத. அப்படியே எனக்கு கீழே பார்க்குறீங்களா? ஆச்சு தீஸ். நட நட நட. ஒருத்தன் இங்கேயே உட்காந்துருவான் போல விட்டா. பாருங்க நடடா. ஒரு வழியாக வந்து விட்டோம். நாலாயிரத்தி 500 அடி ஒரு வழியாக ஏறியாச்சு. அது என்ன கோயில் பார்க்க மாட்டோம்.